பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். சார், இந்த இடத்துல தான் சார் துளசியை வச்சு எரிக்க பார்த்தது. நல்ல வேலை சரியான நேரத்தில் வந்ததுனால அவளை காப்பாற்ற முடிஞ்சது சார். இப்பயாவது என்ன நடந்துச்சுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். துளசி கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. திரும்ப வராதனால நான் அவளுக்கு ஃபோன் அடித்தேன். அவள் ஃபோன் எடுத்து பேசும்போது ஏதோ பயந்துட்டே பேசின மாதிரி இருந்துச்சு. அதனால நான் அவளை அங்கேயே இருக்க சொல்லி நான் பைக்கில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஒன்றும் வர வேணாம், நானே வந்துடுறேன்னு சொல்லி ஃபோனை பட்டுன்னு கட் பண்ணிட்டா. எனக்கு இன்னும் அது உறுத்திட்டே இருந்தது சார். அதனால நான் அவளை தேடி அங்கே நேராக போயிட்டேன். அங்கே இருப்பாள்னு போய் பார்த்தேன். வர வழியில் ஊர்க்கார் ஒருத்தர் என்னை பார்த்தாரு. என்னப்பா உனக்கும் துளசி ஏதாவது சண்டையா? அவள் ஏதாவது பண்ணி போறாப்பா, தப்பான முடிவு ஏதாவது எடுத்துட போறா, போப்பா போய் பாருப்பா அவளை அப்படின்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். சரி அவர் ஏதோ தெரியாமல் பேசுறாருன்னு சொல்லி நானும் வந்து இங்கே பார்த்தேன் சார். அப்புறம் வந்து பார்த்தா துளசி எந்த இடத்துலையும் இல்லை. அதுக்கப்புறம் தான் இது உள்ள வந்து பார்த்தேன். போலாம் போங்க. சார் இது உள்ளதான் சார் இருந்தா அவ. ஆனா நான் எடுத்தோன்னே இங்க வரல சார். சார் நான் இந்த வழியா வந்து நேரா இப்படி போயிட்டே இருந்தேன் சார். போயிட்டே இருந்தேனா இந்த இடம் அப்படியே வரும்போது எனக்கு ஃபோன் வர சவுண்டு கேட்டது சார். அந்த ஃபோன் சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு நான் இப்பயும் அப்படியே தேடிட்டே இருந்தேன் சார். சரி வேற யார் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்தேன். திருப்பி அந்த ஃபோன் சவுண்டு சார். ஆனால் அடித்தது வந்து துளசியோட ஃபோன் சவுண்டு சார். எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு அந்த இடத்துல கேட்ட மாதிரி இருந்துச்சு. திருப்பி நேரம் அங்கே வந்து இந்த கட்டைங்களாம் இல்லை வரிசையாக போட்டு அடிக்க வச்சிருந்தாங்க சார். அப்புறம் இந்த கட்டைங்களெல்லாம் அப்படியே இப்படின்னு தள்ளி விட்டு அதுக்கப்புறம் இப்படி பார்க்குறேன் துளசி சார். அவளை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல சார். அதனால தான் அப்படியே உள்ளே போய் துளசியை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன் சார். இந்த இடத்துல சார், இந்த இடத்துல மயக்கமாக இருந்தா சார். சார் இந்த இடத்துல தான் சார் துளசி மயக்கமாக இருந்தா. அவளை நான் வந்துல தங்கம் ஏந்திரு ஏந்திரு உனக்கு ஒன்றும் இல்லை ஆமா வந்துட்டேன் ஏந்திரு அப்படின்னு நான் சொல்லினே இருக்கிறேன் சார். டம்முன்னு மண்டையில் ஒரு அடி சார். என்னால திரும்பி கூட பார்க்க முடியல சார். நான் அப்படியே விழுந்துட்டேன் சார். இங்கே தான் விழுந்து கிடந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஒரு 3-4 பேர் வந்தாங்க சார். இங்கே வேலை செய்வாங்க. வந்து தண்ணி தெளிச்சு எங்கள் 2 பேரையும் எழுப்பி விட்டாங்க சார். அவங்க வேற எங்களை யார் என்னன்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் எங்களுக்கு எதுவும் யோசிக்க முடியல சார். இல்லை தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி துளசியை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் சார். அதெல்லாம் சரி ராஜபண்டி. ஆனால் உங்கள் பின்னாடி ஒருத்தவங்க தலையில் அடிச்சான்னு சொன்னீங்கல்ல, ஒரு செகண்ட் கூட திரும்பி நீங்க அவன் முகத்தை பார்க்கல. ஏன்னா அவன் தான் உங்க பொண்டாட்டி துளசியை எரிக்க பார்த்திருக்கான். நீங்க ஏதாச்சும் அவனை பத்தி ஒரு அடையாளம் சொன்னாதான் அவனை தேடி கண்டுபிடிச்சு என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சார் அது யாரு எதுன்னு சரியா சொல்ல தெரியல சார். ஒரு மாதிரி மங்களா இருந்துச்சு சார். என்னால சரியா பார்க்க முடியல, யாரும் தெரியல சார். சரி ராஜபாண்டி, உங்களுக்கு அவன் முகம் ஞாபகத்துக்கு வர வேண்டாம். அட்லீஸ்ட் அவன் என்ன ஷர்ட்டை போட்டிருந்தான், என்ன பேண்ட் போட்டிருந்தானா இல்லை வேட்டி போட்டிருந்தானா, அப்படி போட்டிருந்தா என்ன கலர்ல போட்டிருந்தா, தாடி இருந்துச்சா மீசை இருந்துச்சா இல்ல ரெண்டுமே இல்லையா, ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு சொல்லுங்க. அப்படி சொன்னதான் ராஜபாண்டி எங்களாலையும் முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முயற்சி பண்ணி பாருங்க. சார் இல்லை சார், யோசிக்க முடியல சார். ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சா இந்த இடம் அழிக்குது சார். சரி பரவாயில்ல விடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க.